அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளி முக்தி அடைய என்ன வழி அப்படின்றத பார்ப்போம். அப்போது இதுக்கு ஒரு சிம்பிளாக சொல்லனாக்கா, நம்ம கோயில் இருக்குது, ஆலயங்கள் தான் நம்முடைய இந்த பிரபஞ்ச காஸ்மிக் பவர் உள்வாங்கி அங்கே போகும்போது நமக்கு அதை காஸ்மிக் பவர் நமக்கும் செலுத்தி நம்முடைய அதிர்வலையிலேருந்து உச்சநிலை கொண்டு போகுதுன்றது தாத்பரியமாக தான் ஆலயங்களை வச்சுருந்து பார்த்தோம். அப்போது இந்த உடலை ஒரு பூட்டுன்னு எடுத்துக்கிட்டாக்கா, இந்த மனித உடம்பு பூட்டுனாக்கா அது திறப்பதற்கான சாவி தான் ஆலயம். அப்போது அங்கே அந்த ஆலயத்தில் போய் பிரவேசிக்கும் பொழுது அங்கே இருக்கும் கடவுள் தான் இந்த சாவியை கொண்டு எப்படி நம்ம அந்த பூட்டை திறப்பது அப்படின்னு சூட்சம நுட்பத்தை ஞானமாக கொடுக்கறது தான் கடவுள். அப்போ சாவினது ஆலயம், அங்கே இருக்கிற கடவுள் தான் அந்த சூட்சமத்தமான ஞானத்தை நம்மளுக்கு கொடுத்து இந்த பூட்டை எப்படி சாவி கொண்டு திறப்பதுன்றது நமக்கு கொடுக்குறாரு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அப்போது பூட்டை இந்த உடம்பை படைத்தவன் ஆண்டவன் தான். அப்போ அந்த பூட்டு செய்தவன் தான் அதற்கான சாவியும் செய்கிறான், அது கொடுத்துருக்கான். அப்போ பூட்டு சாவி ரெண்டுமே இறைவன் தான். இந்த உடம்பை படுத்தினவன் தான், இந்த ஆலயங்களில் இருக்கிறவனும் அவனை தான். அவன் பூட்டும் சாவியுமாக இருந்து இந்த பூட்டை இந்த சாவியை கொண்டு எப்படி திறப்பதற்கான நுட்பத்தை ஆலயங்களுக்கு செல்லும்போது அந்த சூட்சும நிலையில் நமக்கு உணர்த்தி அந்த அறிவு நிலை மேம்படுத்துகிறான். அப்படி தான் பார்க்கணும். அப்போது ஆலயங்களுக்கு சில என்ன நடக்குதுனாக்கா, நம்முடைய பூட்டுக்களாகிய சக்கரங்கள் ஒன்றாக திறப்பட்டு நமது அறிவு நிலை உயர்கிறது. அப்போது மனிதனை படைத்த இறைவன் தான் ஞானத்திற்கான திறவுகோலாகிய மனிதனுக்குள்ளே வைத்து அனுப்புகிறான். ஞானத்து திறவுகோல் தான் அந்த நமக்குள்ளே இருக்கிற அந்த சாவியாகி அந்த ஆலயங்களில் ஏற்படுற அந்த காஸ்மிக் பவர். அது நமக்குள்ளே தான் இருக்குது. அந்த அதை நமக்குள்ளே தான் வச்சுக்கிறான் ஆண்டவன். ஆனால் மாயில் சிக்கொண்ட மனிதன் இதை மறந்து விடுகிறான். இந்த திறவுகோல் தான் தனக்குள்ளே இருக்குன்னு மறந்து விடுகிறான். அது நினைவுப்படுத்துறது தான் ஆலயங்களில் போனால் அவன் நினைவுப்பட்டு வரும். இது மறவாத உள்ளவர்கள் தான் மகான்கள். அப்போ அந்த மகான்கள் சமாதியில் மீள் எழுப்படுவது தான் சிறந்த ஆலயம். அந்த ஆலயத்தின் நாம் பிரவேசிக்கும் பொழுது அந்த மகான்களின் அதிர்வலைகள் நம்மை தூண்டி சாவி உன்னுள்ளே உள்ளது, அது எப்படி உழைப்பது என்ற இந்த ஜீவனுக்கு உணர்த்துகிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஒரு ஜீவ சமாதி இருக்கிற கோயிலில் போனாக்கா அந்த மகான்கள் தான் அந்த நமக்குள்ளே அந்த சாவி இருக்குது, அது எப்படி உழைப்புன்றதை உணர்த்துகிறார்கள். அவருடைய தாத்பரியத்தில் தான் மகான்கள் தான் கண்ட கடவுளை ஒரு பாமர மனிதனும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான ஆலயத்தில் அந்த தாத்பரியத்தை வச்சு ஆலயம் வடிவமைப்பை கொடுத்துருவாங்க. ஆலயத்தில் போனாக்கா இந்த உடம்பாகிய பூட்டு எப்படி திறக்கின்ற அந்த சாவியை கொண்டு அந்த திறவுக்குள் உனக்குள்ளே இருக்குது, அது எப்படி திறக்கிற நுட்பம் உங்களுக்கு கிடைக்கும். அதுதான் ஆலயத்தினுடைய தாத்பரியம். அப்போ இந்த உணர்தல் இந்த பிறவியில் நடக்கலாம் அல்லது மற்ற எந்த பிறவியில் நடக்கலாம், நாணம் அடைகிற அந்த உணர்வு. அப்போ இந்த பிறவி சுழற்சியில் எந்த பிறவியில் தனக்கான நாணத்திறவுக்குள் தன்னுள்ளே இருக்குதுன்னு உணர்ந்தவன் அதை அந்த பிறவியிலே உபயோகித்து நாணம் பெற்று அது அந்த ஜீவன் இறுதி பிறவியாக இருக்கும் என்று அறிவான். அப்போது அதுக்கான நாணத்தேடல முயற்சி அந்த பிறலை அவன் தேட ஆரம்பிச்சிருவான். அப்போ அவனுக்குள்ளே அது உணர்த்தணும். யாரும் திறவுக்குள் உனக்குள்ளே தான் இருக்குது, இதை கொண்டு நீ ஆன்ம விசாரணை செய்தால் நீ முக்தியிலிருந்து உணர்த்தணும். அப்போ உணர்த்த ஏதோ ஒரு பொருள் நடக்கும். அந்த உணர்த்தல் நடக்கும்போது அவன் தன்னுக்குள்ளே ஆத்ம விசாரணை செஞ்சு ஞானத்தை நோக்கி செல்வான், முக்தி அடைவான் அப்படின்றது தான். அதுக்கு ஆலயம் ஒரு தூண்டுதலாக இருக்குது. அப்போ இந்த இரவா நிலையில் ஒருவன் தனக்குள் வந்த மூச்சை வெளியே விடாமல் தன்னுள்ளே நிலைநிறுத்தி சமாதி நூச்சலில் உரைகிறான், அவனே ஆண்டவனாகிறான். அப்போ மூச்சு உள்ளில் இருக்கும், அது வெளியே ஓடுறோம். உள்ளிழுத்த மூச்சை வெளியே விடாமல் யார் உள்ளுக்குள்ளே அடக்கிறாங்களோ அவர் தான் சமாதியில் அடைக்கிறாங்க, அவன் தான் ஜீவன் நிலை அப்படின்றாங்க. அப்போ அந்த நூக்கத்தை கொடுக்கறதா கோயிலில் போகும்போது சரி, உங்களுக்குள்ளே வாசகம் பண்ணலாம். இல்லை கோயிலுக்கு போகும்போது அழகாக அந்த காஸ்மிக் பவரில் உங்களுக்குள்ள தூண்டல் ஆன்மை உங்களுக்கான அந்த வழிகாட்டலை கொடுக்கும். அப்போது நீங்கள் அந்த நிலையை அடையலாம். அப்போ இந்த ஆண்டவனை சிவனை எவ்வாறு அடைவது, அதுக்கு முதலில் நீங்கள் என்ன பண்ணுவோம், ஆசையினும் உலக மாயிலிருந்து விடுபட்டு தவத்திற்கு வர வேண்டும், தவ வாழ்க்கை மேற்கொள்ள வர வேண்டும். ஆசை பண்ண
ஓடியாடி போகக்கூடாது. அப்போ தவநிலையிலிருந்து உலை அணுகையில் உங்களுக்கு வந்து சித்துக்கள் கைகூடும். பின் சித்துக்களாகிய தவ மாயிலிருந்து விடுபடும். அப்போது தவத்தில் சித்துக்களாத ஒரு மாயை தான் சொல்கிறாங்க. அதுலேருந்து விடுபட வேண்டும். உலக மாயை மனம் பற்றி கொண்டிருக்கிறது. தவ மாயை வந்து சித்துக்கள் பற்றி கொண்டிருக்கிறது. இந்த இரண்டையும் பொருட்படுத்தாது மேலும் மேலே வந்து நீங்கள் வந்து உயர்ந்து கொண்டே போகணும். அப்போது தவம் மேற்கொண்டே போனால் உங்களுக்கு ஒரு ரகசியம் புரியும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மனமும் ஒரு மாயை தான் என்று உங்களுக்கு விளங்கும். அப்போது தன்னை அறிந்த ஒரு உணர்வு வந்து உள்ளுக்குள் பரவும். அதை விழித்திருந்து பின்தொடர்வதுதான் ஞானம் அடைவதற்கு வழின்னு சொல்கிறாங்க. அப்போது இதை அறியாதவன் வந்து தன்னை அறியும் காலத்தில் தன்னை அறியாமல் காலம் கடத்தி காலமாகிறானா, அதாவது இறக்கிறான்னு சொல்கிறாங்க. எவன் காலம் கடத்தி இந்த ஆன்மீகம் எல்லாம் வந்து அவன் தான் வந்து காலத்தின் பிடியில் சிக்கி இறந்து திரும்ப பிறந்து கொண்டே இருக்கிறான். அப்போது பிறப்பிறப்பின சுழற்சிக்குள்ளே போயிடுறான். அதை வந்து காலம் கடத்தியவன் காலன் ஆகிறான்றதான் காலம் மரணம் அப்படின்ட்டு சொல்கிறோம். அப்போது தன்னை அறிய அநேக குருமார்கள் இருந்தும் அதை உணராதவன் தவத்தின் வேண்டுதல்களையும் பரிகாரங்களையும் பலனையும் எதிர்பார்க்கிறான். அப்போது அப்படி எதிர்பார்ப்பு வந்து ஞானத்தேடலுக்கு தகுதியற்றவன் ஆகிறார். நீங்கள் தவத்தில் போயிட்டு அங்கே எனக்கு இது வேணும் அது வேணும் கேட்குறதே வந்து ஒரு தவ வாழ்க்கைக்கு உங்களுடைய முக்தி அடைவதற்கான ஒரு உன்னதமான உச்சிதமான நிலை இல்லை என்கிறாங்க. அப்போது தவம் என்றால் என்ன? ஒன்றை திரும்ப திரும்ப செய்து அதில் லயித்து மனதை மறப்பதே தவம்ன்றாங்க. அப்போ இவ்வாறு நம்முடைய மனதை மந்திரத்தின் மூலமும் கட்டுக்குள் கொண்டு வரலாம். நமக்கு பிடித்த ஒரு வார்த்தையை வந்து அதன் பொருள் அறிந்து திரும்ப திரும்ப சொல்லி மனதை அதை பழக்கப்படுத்துவதுதான் மந்திரம். அப்போ மந்திரம் மொழியால் வார்த்தைகளின் ஒளியால் உங்களை ஆள்கிறது. தவம் உயிரால் உணர்வால் உங்கள் ஆன்மாவை உணர்த்துகிறது. நீங்கள் உயிரோடு இருக்கும்போது எது சரி எது தவறு என்று தெரியாத நிறைய நிகழ்வுகளுக்கு நீங்கள் வந்து இறந்த பிறகு அந்த பாகுபாட்டை உங்கள் ஆன்மா வந்து கண்டிப்பாக வந்து உணர்த்தும். அதை நீங்கள் அறிவீர்கள். அதுவே நீங்கள் உயிரோடு இருக்கும் பொழுது தவத்தின் மூலம் ஆன்மை உணர்ந்தால் சரி எது தவறு என்பதை நீங்கள் இங்கே உணர்ந்து அந்த சரி தவறு நிலையிலிருந்து மாறி சமநிலையான நிகழ்வுகள் வந்து நீங்கள் வாழுவீங்க. உங்கள் நிகழ்வும் அதே மாதிரி தொடரும். அப்பொழுது என்ன ஆகுனாக்கா, உங்களுக்குள் ஆனந்தம் குடிக்கொள்ளும். அதை உங்கள் உடல் மனம் மற்றும் அறிவு இந்த ஆனந்தம் கொண்டு பக்குவம் அடைதுன்றாங்க. அப்போ உங்களுடைய உடல் மனம் மற்றும் அறிவு இதில் ஏதேனும் ஒன்று வந்து ஒத்துழைக்கப்பட்டாலும் உணர்வின் ஆனந்தத்தை முழுமையாக அனுபவிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது உடல் மனம் உணர்வு இது மூணு ஒத்துழைக்கணும். அப்போது உடல் மனம் அறிவு இது மூணு ஒத்துழைத்தாதான் வந்து உங்களுக்கு வந்து இந்த உணர்வின் ஆனந்தம் கிடைக்கும். இதில் எதனா ஒன்று முரண்பட்டாலும் அந்த ஆனந்தம் கிடைக்காது, பிளிஸ்ஃபுல் கிடைக்காதுன்றாங்க. அப்போ இது ஏன் நிகழ்கிறது என்றால், நீங்கள் உங்களை மற்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதில் ஏதாவது முனைப்பாக இருந்து இயங்குறீங்க, வேலை செய்துக்கிறீங்க இந்த உலகத்தில். இதுவே நீங்கள் உங்களை புரிந்து கொள்ளவில்லை என்பதை காட்டுகிறது. அப்போ என்ன பண்ணும், இந்த புரிதல் என்பது நீங்கள் மற்றவர்களோ அவரோட தேவைக்கு ஏற்ப இணங்கி போதும் புரிதல் வருது. அப்போது தேவைகளின் முடிவுகள் உங்கள் புரிதலை வந்து சுயநலமாக்குது. எதுவும் தேவைன்னு போயிட்டு அதன் மூலம் ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து தான் புரிதல் நடக்குது. அது ஒரு சுயநலம் தான். அப்போ ஆனால் உணர்வு சார்ந்த புரிதல் தேவைகளற்ற நிலையை உணர்த்துகிறது. அப்போது இந்த உலகத்தில் ஓடி 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 இதுதான் தேவைன்ற போயிட்டு உள்ளுக்குள் ஆன்மீகம் சேர்ந்து இது தேவையில்லைன்ற அந்த உணர்தல் மூலம் வரதான் இந்த உணர்வு நிலையில் நிலவும். அப்போது தேவையற்ற நிலையில் தான் வந்து சுயநலம் போய் பொதுநலம் வந்து பெருகுது. அப்போ உள்ளுக்குள் வந்து அன்பு பெருக்கெடுக்கும். இந்த அன்பு உங்களுக்குள் பெருக்கெடுக்கும் பொழுது இந்த முரண்பாடானது என்பது பார்வையின் புரிதலே அல்ல, அது உணர்வில் தான் உள்ளது என்று அறிவீர்கள். இந்த உணர்வு ஒன்று தான் அனைவரையும் வித்தியாசப்படுத்துது. நீங்கள் கோவப்பட்டால் அதுக்கு மாதிரி உணர்றீங்க, சிரித்து அதுக்கு மாதிரி உணர்வு பண்ணீங்க, புறாமல் அதுக்கு மாதிரி உணர்றீங்க. அப்போ இந்த உணர்வு வந்து எல்லாத்தையும் வித்தியாசப்படுத்தி பார்க்க தவிர இந்த புரிதல் என்பது வந்து
தேவையில் ஏற்ப உணர்வு மூலம் புரிதல் வந்து அந்த வித்தியாசம் என்னன்னு அறிந்து அதை கடந்து உணர்வு ஒன்றாக தான் வந்து சரியான புரிதல். அப்போ இந்த உணர்வு என்பது ஆதியிலிருந்தே அனாதியாக உள்ளது. ஆதியில் அனைத்தும் உணர்வாக தான் இருந்தது. சொரூப நிலையில் இருந்தது. சொரூப நிலையில் உருவமற்ற நிலையில் இருந்தது. இதுவே ஒளியினுள் அருவமாக இருந்து காலநிலையில் ஒளியினுள் அருவமாக இருந்து உணர்வு மொழியாக உருப்பெற்றது. அப்போ ஒளியின் மூலம் இந்த உணர்வு வந்து மொழியாக வந்து உருப்பெற்றது. இங்கே வந்து நீங்கள் வந்து மொழியின் அடையாளமாக தான் வாழ்கிறீங்க, உணர்வின் ஆதாரமாக இல்லை. அப்போது எப்போது சவுண்டு மொழியெல்லாம் வந்து நம்ம ஒரு மீனிங் கொண்டு வந்துட்டோமோ அப்போ உணர்வு மூலம் இயங்கிறத விட்டுட்டு சவுண்டு மூலிமா மொழியின் மூலமாக இயங்கட்டும். அப்பயே வந்து நம்ம உணர்வு நிலையிலிருந்து வந்துட்டு மனத்தின் கட்டுப்பாட்டுக்கு வந்துட்டோம். அப்போ மீண்டும் மொழி ஒடுங்கி ஒளியினுள் அருவமாக உள்ள உணர்வை உணர்வதே ஞானம். அப்பொழுது அதே ஆதியில் உணர்வாக இருப்பதை உணர்ந்து அதில் கரைவர்கள் இதுதான் முக்தி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது உணர்வாக இருந்து இயங்க நிலையிருந்து சப்தம் வந்து சப்தத்தில் வந்து ஒரு மீனிங் கொடுத்து அந்த மீனிங் வந்து மனதின் மூலம் புரிந்து மனதின் மூலம் வந்து நீங்கள் உணர்வை இயக்கி இயங்குறீங்க. இப்போ அதற்கு மாறாக நீங்கள் சப்த அந்த மொழியில் இருந்து மன அமைதி கொண்டு மொழிக்கு அப்பாற்பட்டு சப்தத்துக்கு அப்பாற்பட்டு உணர்வின் மூலம் இயங்கும்போது அந்த உணர்வு வித்தியாசப்படுத்தல் பார்த்து இந்த வித்தியாசப்பட்ட உணர்வெல்லாம் வந்து ஒன்றுபட்டு அந்த 6 சக்கரம் வந்து 6 உணர்வு ஒன்றுபடும் சொல்லலாம். அந்த 6 உணர்வு ஒன்றுபடும் போது நீங்கள் வந்து ஓர் உணர்வாகி முக்தி நிலையை அடைவீர்கள் அப்படின்னு சொல்ல வரும். இதை வந்து முக்தி அடைவதற்கான வழி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ முக்தி அடைவதற்கான வழி என்னாக்கா உணர்வு மூலம் இயங்கணும். அந்த உணர்வு தன் உணர்வு என்ன சொல்கிறதுன்னு பார்க்கணும். அப்போது சவுண்டு மூலம் மனதின் மூலம் உணர்வு இயக்கிறத விட்டுட்டு சவுண்டை வந்து கடந்து மனதை கரைந்து உணர்வு மூலிமா திரும்ப வரணும். உணர்வு மூலிமா உணர்ந்து ஆத்ம அனுபவங்களை பெற்று ஜீவன் முக்த தன்மையில் இயங்கிறது தான் இந்த முக்தியான வாழ்க்கை. அதுதான் முக்தி என்று சொல்கிறாங்க. இந்த காணொளி கண்டமைக்கு நன்றி.